நம்ம என்னதான் ஹேர் ஆயிலு, ஹேர் பேக்கு, கண்டிஷனர் எது யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டும் நம்ம இன்டேக் எடுக்கிறதுனால தான் நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் வரும். இப்போ அதுக்காக வேண்டி நான் கருவேப்பிலை லட்டு செய்ய போகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி நிழல்லே காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூல் மக்கான் இருக்குல்ல, அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்புறமா பம்கின் சீடு, ஷியா சீடு, பாதாம், கேஷ்யூ நட்டு, பிஸ்தா, அக்ரூட், இப்போ எல்லா நட்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு இப்போ லாஸ்ட்டில் வேர்க்கடலை சேர்த்துட்டு கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பவுடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேட்ஸை அரைச்சி அதையும் அதில் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த டேட்ஸை ரொம்ப சேர்த்தா நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்காக சுட்டி நான் கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச பசு நெய் இருக்குது. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 டேஸ் வெளியே வச்சு சாப்பிடலாம். அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே ப்ராசஸ்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள்.